ஹாய் ஸ்ரீபால் சார். ஆக்சுவலி நான் அதர் லாங்குவேஜ் மூவி தான் ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னமோ தெரியல, அந்த படத்தை பார்த்த உடனே ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த படம் தேட்டரை முடிச்சு பார்த்து எக்ஸிட் ரூம், அந்த எமர்ஜென்சி ரூம் வெளியே வந்து உடனே ஒரு சின்னதாக ரிவ்யூ பண்ணேன். நான் வீட்டுக்கு போகிறது சேர்த்துக்கு எப்படி ஒரு 12 ஆகிடும். அதுக்கப்புறம் சூடாக ரிவ்யூ பண்ணால் இது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இதை நான் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் புது படம் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு புது படம் பண்ணணுன்ற. அடுத்த புது படம் பண்ணுவா தெரியாது எனக்கு. இது நான் பண்ணுறது கடைசி படமாக கூட இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு படமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சதுனால தான் இதை பற்றி சொல்லணும்னு உடனே ஆசைப்பட்டு சின்னதாக ரிவ்யூ பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். இந்த படத்தில் ஒரு 11 பேர் தான் நடிச்சிருக்காங்க. 3-4 பேர் நமக்கே தெரியும். மற்றவங்க யாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாருமே அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் ஆக்டிங் வந்து அந்த தூள் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் பிடிச்ச வந்து அந்த பொண்ணை வந்து சாமியார்கிட்ட கொண்டு போயிட்டு மந்திரிச்சு கொண்டு வரதான் கதை. இதை நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சின்ன சலிப்புரிய கதை. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது தான் கதை. அது ட்ராவல் பண்ண நடக்கிறது என்ன சின்ன சண்டை, மனஸ்தாபம், அப்புறம் அடித்தடி அப்படின்ற மாதிரி பக்காவாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. கடைசி சைட் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். கிளைமேக்ஸ் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஒருத்தங்களை காதலிச்சிங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் உங்களோட அந்த வழியை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு படம். தவற விட்டுறாதீங்க. சீக்கிரமாக போய் பார்த்துருங்க. தயவு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.